உமேஷ் குடும்பத்தாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு ஒரு அகாடமிய சொரணையில் எனக்கு தெரிய இவங்க தான் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். முன்ன இருந்தா என்னன்னு தெரியாது. ஆனால் இது வந்த பிறகு இது பிரபலமாக இருக்கிறது. நானும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வேலை பெற்று போயிருக்கிறாங்க. அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இங்கே படித்து கோதை மாரியப்பன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் படித்தது ஒரு துறை, வேலை பார்த்தது அந்த படிப்பை பயன்படுத்தி வேலை பார்த்தார்கள். அதே துறையில் இன்று ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறார்கள். அதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், அரசு வேலை மட்டும்தான் போக வேண்டும் என்று உங்கள் மனதில் நினைக்க வேண்டாம். நீங்கள் படித்தால் அந்த படிப்பை பயன்படுத்தி எதிர்காலத்தில் முயற்சி பண்ணினால் எந்த உயரத்திற்கும் செல்லலாம். அதை நான் உறுதியாக சொல்கிறேன். அடுத்து இன்று பாராட்டு பெறுகின்ற அண்ணாமலை கண்டிக்கும் ஜோதி அழகு தேவிக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அவருடைய பணியில் சிறந்து விளங்கி அந்த துறையில் ஒரு உயர்ந்த பதவியை அடைய அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்களை உருவாக்கிய பெற்றோர்களை தலை வணங்குகிறேன். ஏன்னா படிக்கிற காலத்தில் எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அம்மா இல்லாதது ஒரு கஷ்டம். அப்புறம் நான் உங்களுக்கு தெரியுமா என்று தெரியல, தெரிந்தவர்களே தெரியாது, படிப்பை தொடர முடியாமல் ஒரு வருடம் படிக்காமல் இருந்திருக்கிறேன். பின் என்னுடைய அண்ணன் பொறுப்பேற்ற பிறகு நான் பள்ளிக்கூடத்தில் படித்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்ததுதான். எங்கள் குடும்பத்தில் நான் முதல் கிராஜுவேட். அதனால பெரிய பேக்ரவுண்டெல்லாம் இருக்கணும்னு கிடையாது. அப்போ படிக்கும் பொழுதே ஒரு டாக்டர் ஆகணும், படிப்பே தொடர முடியாத ஒரு சமயத்தில் நான் டாக்டர் ஆகணும்னு கனவு கண்டேன். அப்துல் கலாம் சொல்லுவார்ல, தூங்குற நேரம் கனவு காணக்கூடாது, முழித்திருந்த பிறகு கனவு காணும். எங்கே போனாலும் என்னையே நான் மிக குள்ளமாக இருப்பேன். ஒரு டாக்டருக்கான எந்த அப்பியரன்ஸும் கிடையாது. இருந்தாலும் கனவு கண்டேன், கடுமையாக உழைத்தேன். இடையில் மருத்துவத்தில் நேரடியாக செல்ல முடியாமல் இருந்த போதும் மேற்கொண்டு 3 வருடத்தை வேறு கோர்ஸ் படித்து மீண்டும் முயற்சி பண்ணி அதற்கு எங்களுடைய குடும்பத்தின் நண்பர்கள் எங்களுக்கு எங்கள் அண்ணனையும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சாங்க. அதற்கு பிறகு டாக்டர் ஆனது மட்டுமல்ல, 80வது வருடம் எம்பிபிஎஸ் முடித்தேன். 92வது வருஷம் மெடிக்கல் எம்எஸ் ஜாயின் பண்ணேன். 12 இயர்ஸ் கழித்து எம்எஸ் போய் ஜாயின் பண்ணி எம்எஸ் படித்தேன். அதனால் எதுக்கு இதை பெருமைக்காக சொல்லலை, நீங்கள் படிங்க, தொடர்ந்து படிங்க. இப்போதைக்கு உள்ள சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாப்புல படிங்க, வேலைக்கு போங்க. அப்புறம் அதில் இருந்து கொண்டே உங்களுடைய அறிவை பெருக்கலாம். படிக்கணும். படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நீங்கள் எந்த துறையில் வேணாலும் படிக்கலாம். படித்து அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய படிக்கணும். படித்து கொண்டே இருந்திருந்தால், இப்பொழுது அண்ணாமலைக்கு சொன்ன மாதிரி படித்து நான் நிறைய படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. படித்த காலம் குறைவாக இருந்தாலும் படித்தேன். அதற்கு பிறகு இப்பவும் பதவி ஏற்ற பிறகு அந்த துறையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை எல்லாம் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் உயர்ந்த பதவியை அடைய வாழ்த்துகிறேன். நான் எதுக்கு என்னை பற்றி சொன்னேன் அப்படின்னா, நான் பெருமை அடிச்சுக்கிறதுக்காக சொல்லலை. இங்கே இருக்கிற பையன்கள்லாம் நினைக்கலாம், என்னடா கஷ்டமாக இருக்குது, படிக்க முடியல, அதை வாங்க முடியல, இதை வாங்க முடியல. இப்போ எல்லாருக்கும் மெயினாக செல்ஃபோனை வாங்க முடியலன்னு வருத்தம் இருக்கும். நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் ஒரு டெக்னாலஜி கிடையாது, ஒரு கைடன்ஸ் கிடையாது. நான் டாக்டர் படிக்கிறது யாராவது நீ படி டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னாங்களா? படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. உங்களுக்குள் நீங்களே உங்கள் மனதில் இதை உருவாக்கிக்கிறோம். என்ன வாழ்க்கையில் அதை கடைப்பிடிங்க. உங்களுக்கு ஒரு குறியை வைங்க. அது வானத்துக்கு எட்டணும்.
உங்களுடைய குறி வானத்தை நோக்கி இருக்க வேண்டும், தரையை நோக்கி இருக்கக்கூடாது. அதனால் இன்று என்னை கூப்பிட்டு என்னை சிறப்பு செய்த ரமேஷுக்கும் குடும்பத்தாருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டதற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நான் சொன்னேன், அவங்க டெக்டைல்ஸ் படித்தாங்க, அப்புறம் டெக்டைல்ஸில் பெரிய இண்டஸ்ட்ரீஸ்களே ஒர்க் பண்ணாங்க. அவங்க இப்போ பெரிய அந்த துறையிலேயே ஒரு பெரிய தொழில் இருக்காங்க. மல்டி இப்போ டிசிப்ளின்டு இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. இது ஏன் சொல்கிறது, இதெல்லாம் அவங்கள பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நம்ம இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் இதை மனதில் ஏற்று வாழ்க்கையில் முன்னேறுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு மீண்டும் நன்றியோடு அமைகிறேன். நன்றி.